பரவாயில்லை, எத்தனை கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், உன்னை விட எனக்கு பணமெல்லாம் ஒரு பெருசல்லன்னு சொல்கிற அன்புதான் நீ வாழும் வாழ்க்கைக்கு அழகு. உண்மைதானே? வாழ்க்கை ஒரு நெடுந்தூர பயணம்தான். ஆனால் எப்படி இருக்கும், எங்கே முடியும் என்று யாருக்குமே தெரியாது. எங்கு நீ வாழும் நாட்களில் ஒவ்வொரு மணித்துளியையும் மகிழ்ச்சியானதாக மாற்று. ஒன்று தெரியுமா? வயது செல்ல செல்ல தோல் சுருங்கும் தானே, ஆனால் மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்வையே சுருங்கிவிடும். எனவே முடிந்த பயணம் யாருக்கும் தொடர்வதில்லை. இந்த இயற்கையின் நீதியல். இருக்கும் வரை ஆஸ்தி, இறந்த பின் அஸ்தி. இதில் யார் ஒசத்தி என்பதை நிரூபிக்க இடையில் போராடுகிறார்கள் குஸ்தி. மகிழ்ச்சியில் பிறப்பதுதான் மனித இனம் மகிழ்வித்து வாழ வேண்டும். எல்லாம் போய்விட்டாலும் ஜெயிக்க முடியாத உள்ளம் இருந்தால் உலகத்தையே கைப்பற்றி விடலாம். அப்போதுதான் வாழ்க்கை வளமாகும். நீ செல்லும் பாதையில் கவனம் தேவை. ஏன்னா பெரிய பாறைகள் ஒதுங்கி போக வைக்கும், சின்ன கற்களே தவறி விழ வைக்கும். சொல்வது புரிகிறதா தங்கமே? எல்லா உறவுகளுமே எல்லோருடைய மனநிலைக்கு ஏற்றபடி தான் நடப்பார்களே ஒழிய எதிராளி மனமறிந்து உனக்கு என்ன தேவை என்று கேட்டு நடக்க மாட்டார்கள். நான் இருக்கிறேன் என்கிற உறவு கிடைத்தாலும் அது நிரந்தரமல்ல. எனவே எதிர்பார்க்காதே. உன்னை நீயே அணைச்சிக்கோ. உன்னிடம் நீயே பேசு. உனக்கு நீயே உரமேற்று. உன்னை பற்றி, உன் தேவை பற்றி, உன் வாழ்க்கை பற்றி யோசி என்றுதான் சொல்கிறேன். எதிர்பார்த்து ஏங்கி இல்லை என்று புழுங்கி சாவதை விட எதுவாயினும் அசையாது இருக்க பழகு. நான் இருக்கிறேன் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் என்று எப்படி இருக்கிறது என்று ஒரு வார்த்தை கூட கேட்பதில்லை. உன்னை கேட்கிறார்களா? நான் இருக்கிறேன் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் இன்று எப்படி இருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கிறார்களா? கேட்பதில்லை. அனைத்தும் தேவைக்கு மட்டும்தான் வேஷம் போடும் மனிதர்களுடைய பாசம் காட்டி வீணாய் போகக்கூடாது. வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொண்டேன் மனிதர்களிடம் என்று தெரிஞ்சுக்கோ. எங்கோ நடக்கும் தவறுக்காக யாரையோ குற்றவாளியாக பார்த்து கொண்டு வாழும் கேவலமான சமுதாயத்தில்தான் நீ இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எத்தனை உறவுகள் அண்ணன் தம்பி என்று அத்தனையும் இன்று வீண் என்பதை உணர்ந்து கொண்டாய்தானே. உன் நம்பிக்கையும் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன்னை வாழ வைக்கும். நீ கண்டிப்பாக ஜெயித்தே ஆவாய். வைராக்கியத்தோடு இரு.